ஃப்ரெண்ட்ஸ், ரூத் அடார் சைனீஸ் ட்ராமாவோட பார்ட் 4 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஹீரோவும் அந்த டானிக்க குடிக்க போயிடுறாரு. இதனால ஹீரோயினும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோ கிட்ட இருந்து அந்த டானிக்க வாங்கிக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஏன் இந்த டானிக்க வாங்கின அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஹீரோவும் கடைசியில என்ன இதுல நீ பாய்சன் கீழே கலந்துட்டியா அப்படின்னு வேற கேட்டுறாரு. ஆனா ஹீரோயின் நீங்க தான் என்னோட க்ளோசஸ்ட் பர்சன், அப்போ உங்க சாப்பாட்டுல நான் எப்படி பாய்சன் கலக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நிரூபிக்கிறதுக்கு வேண்டி சரி என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த டானிக்க ஹீரோயின் குடிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அப்புறம் எதுக்காக எங்கிட்ட இருந்து வாங்கின அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினால அந்த டானிக்க குடிச்சோன்னா கொஞ்சம் கூட முடியல. இதனால நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அங்கிருந்து மேடை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயின் கொண்டு வந்து வச்ச லெட்டர் எடுத்து பாக்குறாங்க. அப்போ ஹீரோயினும் மாத்தி லெட்டர் வச்சுட்டாங்க. இதனால ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினும் அந்த டானிக்க குடிச்சதுல இருந்து வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. இதனால மேடோ அவங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் டெப்டி ஜெனரலும் வராரு. ஹீரோவும் என்னதான் ஆச்சு, நான் வேணா டாக்டரை கூப்பிட்டுட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்க, நான் நல்லா ஜம்ப் கூட பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ மேலேயே விழ போறாங்க. ஆனா ஹீரோ பிடிச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் சரி சரி நல்லா இருந்தீங்கன்னா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் வாமிட் பண்ணிட்டு இருந்ததுனால ஸ்மெல் வேற வருது. இதனால ஹீரோவும் டெப்டி ஜெனரல் கிட்ட சரி சரி ஃபர்ஸ்ட் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் போயிடுறாரு. ஹீரோயினும் இந்த ஹீரோவோட ஸ்டெப் மதருக்கு என்ன ஒரு தைரியம், அவங்க ரொம்ப நாளா வச்சிருந்த டானிக்க போய் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஏன்னா இந்த அளவுக்கு சஃபராக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஸ்டெப் மதரும் மேட் கிட்டையும் பாடி கார்ட் கிட்டையும் போய் ஹீரோயின் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேடு செமையா கோவமாயிடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. எனக்கு என்ன நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், ஆனா எனக்கு சரியில்லாம போயிருச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட ஸ்டெப் மதர் அவங்களுக்கு எந்த விஷயமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு ஹீரோனா ஆகாதுன்னு, ஆனா எதுக்காக இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஹீரோவோட ஸ்டெப் மதரும் ரொம்ப க்ளோஸா ஹீரோயின் கிட்ட போய் உனக்கு தான் தெரியும்ல அப்புறம் எதுக்காக அந்த டானிக்கை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட, ஆனா இந்த விஷயம் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா நீயும் என் கூட சேர்ந்து உன்னோட ஹஸ்பண்ட கொல்ல நினைச்சிருந்தா மத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் செமையா கடுப்பாகிடுறாங்க. ஹீரோவோட ஸ்டெப் மதரும் நீ உன்னோட ஹஸ்பண்டுக்கு துரோகம் செஞ்சுட்டு நீ என் கூட சேர்ந்துக்குவேன்னு நினைச்ச, ஆனா நீ அவனுக்கே உண்மையா இருக்க, அதனால இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாங்க. மேடும் ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட மதர் நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த கிஃப்டையும் நீ வச்சிருக்க கூடாது, அதனால அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இது கோல்டு, அது மட்டும் இல்லாம இது ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொருள், இதை எதுக்காக நம்ம திருப்பி கொடுக்கணும், அவங்க தான் கெட்டவங்கல்ல, அவங்க கிட்ட இந்த பொருள் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டையே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேடு நீ ஃபர்ஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில இருந்து வாங்கிடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் டெப்டி ஜெனரலும் அங்க வந்துடுறாங்க. மேடும் ஹீரோ கிட்ட நான் போய் ஹீரோயினுக்கு கஞ்சி செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோவும் டெப்டி ஜெனரல் கிட்ட நீயும் போய் மேடுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால டெப்டி ஜெனரலும் செம ஹாப்பியாகி மேடுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போய் நீ இப்போ நல்லா தானே இருக்க, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எத்தனை தடவை சொன்னேன் என்னோட ஸ்டெப் மதர் ஏதாவது பொருள் கொடுத்தா வாங்க வேண்டான்னு, ஆனா நீ என் பேச்ச கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாம நான் உங்களை சேவ் பண்ணிருக்கேன், ஆனா நீங்க அதுக்கு என்ன பாராட்ட மட்டும் மாட்டீங்க, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நன்றி உணர்ச்சியே கொஞ்சம் கூட கிடையாது தானே, அதனால இதெல்லாம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது, என்னமோ ஆனா உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இனிமேல என்னோட ஸ்டெப் மதர் கிட்ட எந்த பொருளையும் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரொம்ப கோவமா இங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் மேட் பாடி கார்டு இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் மேடு கிட்ட எனக்கு இந்த ஹீரோவை பார்த்தா செமையா கோவம் வருது, அவரு என்னதான் மனுஷனோ தெரியல, அவரோட கண்ணு மாதிரியே அவரோட ஹார்ட்டும் லைன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேடும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினும் நான் அவரை சேவ் பண்ணிருக்கேன், ஆனா அவரு என்ன ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரு என்னை பத்தி சந்தேகப்படுற மாதிரியும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மேடும் அப்போ நீ அவரை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவரு நம்புவாருன்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் நான் என்னோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன், இவர்கிட்ட இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு கம்மன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்த மேடும் பாடிகார்டும் குடுகுடுன்னு எந்திரிச்சு வந்து ப்ளீஸ் எங்களோட லைஃபே உன்னோட கையில தான் இருக்கு, அதனால இங்க இருந்து தப்பிச்சு மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நான் இங்க இருந்து தப்பிச்சு போக மாட்டேன், நான் தான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன்ல
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அவங்களும் சமாதானமாகிடுறாங்க. மெய்டும் ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் ஹீரோவை நம்ப வைக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே மெய்டும் நாளைக்கு என்னோட சேலரி டே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினும் சரி நான் கான்பிடென்டா சொல்றேன், கண்டிப்பா நான் ஹீரோவை நம்ப வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் டெப்டி ஜெனரலும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் டெப்டி ஜெனரல் கிட்ட எனக்கு ஹீரோயினை பத்தி யோசிச்சா ஏதோ சந்தேகமா இருக்கு, அவ நிஜமாலுமே லேடி லிங்கியா தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால டெப்டி ஜெனரலும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் அவ கொஞ்சம் கூட ஒரு லேடி மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு எழுத படிக்க கூட தெரியல, அதனால எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் மெய்டு பாடி கார்டு 3 பேரும் அங்க வராங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களுக்கு நான் உங்க கண்ணு முன்னாடியே சூப் செஞ்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சர்வன்ட்ஸ் கிட்ட எல்லா மெட்டீரியல்ஸையும் அங்கேயே கொண்டு வர சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் பயந்து போயிடுறாரு, ஏன்னா ஹீரோயினோட சாப்பாட்டை யாரு சாப்பிடுறதுன்னு. அப்போ ஹீரோவும் சரி என்னதான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ எழுதின லெட்டர் இதுதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் மாத்தி வச்ச லெட்டர் தான் உள்ள இருக்கு. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே டெப்டி ஜெனரல் கிட்ட சரி இந்தாங்க இந்த லெட்டரை அவருக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோ ஒரு நிமிஷம் இதுல நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், அதனால நீ போய் பிரஷும் பேப்பரும் எல்லாம் எடுத்துட்டு வா, ஹீரோயின் இதை திரும்ப எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெப்டி ஜெனரலும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் அச்சச்சோ நம்ம திரும்ப மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மேடும் வேணும்னே எதுக்காக இங்க புகையெல்லாம் இவ்வளவு வருது, அதனால ஹீரோயினுக்கு பாருங்க மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்ன நான் எப்ப மயக்கம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மேடு சீக்கிரமா மயக்கம் போடுற மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிக்கிறாங்க. இதனால அவங்களும் மயக்கம் போடுற மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதனால மேடும் ஹீரோயினுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மேட் கிட்ட சரி சரி அவளை சீக்கிரமா கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அப்பாடா இவளோட சாப்பாட்டுல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா டெப்டி ஜெனரலும் வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிஜமாலுமே ஹீரோயின் ரியாக்ட் பண்றத பார்த்தா இவங்க லேடி லிங்கியோ மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நிஜமாலுமே இந்த ஹீரோ நம்மள சந்தேகப்படுறாரா, அப்போ நம்ம கண்டிப்பா இங்க இருந்து போயே ஆகணும், இல்லைன்னா அவரு நம்மள கொன்றுவாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஆனா நம்ம இந்த மெய்டுக்கும் பாடி கார்டுக்கும் துரோகம் பண்ண மாதிரி ஆயிருமே, இல்ல நம்ம ரொம்ப நல்லவங்க, அதனால நம்ம போய் ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவை கண்டுபிடிப்போம், அவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் வந்து மெய்டுக்கும் பாடி கார்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு மேப் எல்லாம் வேற டிரா பண்ணி வச்சிருக்காங்க. அது வழியா அவங்களும் கேட் வரைக்குமே தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா கேட்டை ஓபன் பண்ணா அங்க பார்த்தா மெய்டு உட்காந்துட்டு இருக்கா. இதனால ஹீரோயினும் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த மெய்டும் சப்போஸ் நீ என்னைக்காவது தப்பிச்சு போயிருவியோ அப்படின்னு ஒரு டவுட்ல தான் நான் டெய்லியும் இங்க உட்காந்துக்குவேன் நைட் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மெய்டும் ஹீரோயின் கிட்ட நிஜமாலுமே நீ இப்ப தப்பிச்சு போகவோ ஓடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் டக்குன்னு அவங்க கையில இருக்க மேப்பை மறைச்சு வச்சுக்கிட்டு இல்ல எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அந்த மேடும் சரி சரி வா நான் உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அச்சோ இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த மேப்பை வேற கிழிச்சு வீசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் திரும்ப அவங்க ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு செம கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல பெட்ல உட்காந்துட்டு தெரியாம அங்க பக்கத்துல இருக்க தூணையும் நகர்த்திடுறாங்க. இதனால அந்த சீக்ரெட் டனலும் ஓபன் ஆயிடுது. அப்போ ஹீரோயினும் பயந்து போயிடுறாங்க. அப்பதான் அவங்களும் ச்சே என்ன இந்த ஹீரோ சீக்ரெட் டனல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்தே கத்தி எல்லாம் பாக்குறாங்க. ஆனா எந்த சவுண்டும் வரல. இதனால ஹீரோயினும் அப்போ நம்ம இது வழியா தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எதுக்காக ஹீரோ இதை உருவாக்கி இருப்பாரு, ஒருவேளை இது வழியா போய் தான் அவரோட லவ்வரை பாத்துட்டு இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாவே போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்களும் வெளில போயிடுறாங்க. ஹீரோயினும் அப்பாடா இன்னைக்கு எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் விழுந்திருக்கும் போல, அதனாலதான் நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் டெப்டி ஜெனரலும் சேர்ந்துட்டு ஃபெலிசிட்டி டவனுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க ரியோவும் இருக்காங்க. ரியோவும் லீபையாங்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோவும் அவர்கிட்ட உண்மையை சொல்லு, யாரு உன்ன கிரேசி சென்னை எங்க இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதனால அவனும் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ ரியோ கிட்ட சொல்லி அவங்க கிட்ட நிறைய காசை கொடுக்க சொல்றாங்க. அவனும் அதை பார்த்த உடனே ஹீரோ கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அசைன்ஸ என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஆனா அதுல இருக்க 2 பேரை தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுல ஒருத்தர் கிரேசி சென், இன்னொருத்தங்க இங்கதான் அழகு கடை நடத்திட்டு இருக்காரு. ஆனா
ஆனா அவரு இப்போல்லாம் எந்த ஒரு திருட்டு வேலையும் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் அந்த அடக்கு கடை ஓனரை தேடி போறாரு. அவரும் அவரோட கடைக்கு போயிடுறாரு. ஆனா அந்த பான் ஷாப்போட ஓனர் இன்னைக்கு கடை க்ளோஸ் பண்ணிட்டோம், அதனால நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ லார்ட் நாக்சுரல் எல்ஃபா போயிருக்காரு. அவரு அந்த அடக்கு கடை ஓனர் கிட்ட மனுஷங்களை கொல்ற வேலையையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இதனால அந்த பான் ஷாப்போட ஓனரும் அவர் கையில வச்சிருக்க அபாக்கஸை தூக்கி ஹீரோ மேல வீசிடுறாரு. அப்போ ஹீரோவும் அந்த அழகு கடை ஓனரும் சேர்ந்துட்டு செமையா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் கரெக்டா அதே வழியில தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் லார்ட் நாக்சுரல் எல்ஃப்னா ரொம்ப பிடிக்குமே. இதனால அவங்க 2 பேரும் சண்டை போடுறத அவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அழகு கடை ஓனர் ஹீரோவை அடிச்சு தள்ளி விட்டுறாரு. இதனால ஹீரோயினும் செமையா கடுப்பாகி ஒரு கட்டை எடுத்துட்டு அந்த கடைக்காரரை அடிக்க ஓடுறாங்க. ஆனா ஹீரோ மனசுக்குள்ளேயே இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த அழகு கடை ஓனர் ஹீரோயினை எட்டி ஒரு உதச்சிடுறாங்க. இதனால ஹீரோயினும் பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஹீரோவும் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு நீங்க லார்ட் நாக்சுரல் எல்ஃப் தானே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் ப்ளீஸ் என்னோட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறீங்களா, சப்போஸ் அவன் திரும்ப வந்து என்ன அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் சரி சரி இவ சப்போஸ் நிஜமாலுமே லேடி லிங்கியோவா இருந்தா நாம இவ்வளவு காப்பாத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. லேடி லிங்கியாவும் அவங்க கதவு கிட்ட நின்றுட்டு இருக்க பாடி கார்டு தூங்கினோன்னு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு பாதி தூரத்துக்கு தப்பிச்சே வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா பயோவும் அங்க ரூமுக்கு போய் பாக்குறான். ஆனா அங்க பார்த்தா லேடி லிங்கியாவை காணோம். இதனால அவனும் அங்க இருக்க பாடி கார்டு எல்லாம் புடிச்சு திட்டிட்டு லேடி லிங்கியாவை தேடி போயிட்டு இருக்கான். அவனும் லேடி லிங்கியா கிட்ட போய் ப்ளீஸ் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லேடி லிங்கியா என்கிட்ட வராத, நீ வந்தீனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பயோ நான் நிஜமா உங்ககிட்ட எதுவும் தப்பாவும் நடந்துக்க மாட்டேன், உன்னை கோவமும் படுத்த மாட்டேன், ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா லேடி லிங்கியோ பாட்டுக்கு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அங்க கீழே ரொம்ப பள்ளமா இருக்கு. இதனால பயோவும் சரி சரி நீ முதல்ல அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா லேடி லிங்கியோ பாட்டுக்கு தெரியாம அங்க காலை வச்சிடுறாங்க. இதனால அவங்களும் விழ போயிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள பயோவும் புடிச்சிட்டு 2 பேரும் உருண்டுட்டே கீழே போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவா அங்க இருக்க ஒரு பெரிய டவர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இதனால ஹீரோவும் உன்னோட வீடு எங்க இருக்கு, எதுக்காக நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு வீடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் என்ன உனக்கு வீடு கிடையாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் கொஞ்சம் சேட் ஆகிடுறாங்க. இதனால ஹீரோவும் சரி சரி வா நாம போய் உட்காந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால ஹீரோவும் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் எனக்கு என்ன குடிக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அந்த சோர் ரிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு ஹீரோ கிட்டயும் இந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன என்னோட ஃபேவரட் டிஷ்ஷே உங்களுக்கு பிடிக்காதா, நான் எப்பவுமே சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் இத சாப்பிடாம மட்டும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ எங்க தான் தங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் நான் மேஷி குவிங்கோட பேலஸ்ல தான் தங்கியிருக்கேன், அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் நீ எதுக்காக அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் ஒண்ணு விடாம ஸ்டார்டிங் நடந்ததுல இருந்து ஹீரோயின் மாறி இங்க வந்துட்ட விஷயத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாங்க. ஹீரோக்கும் இப்பதான் புரியுது ஹீரோயின் மாறி இங்க வந்துட்டாங்கிற விஷயம். ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, எனக்கு நீங்கன்னா ரொம்ப இஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனையே செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் சரி சரி நீ இப்போ மேஷி குவிங்கோட பேலஸ்ல தானே தங்கியிருக்க, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இப்போ நீங்க எதுக்காக அவனை பத்தி போய் பேசுறீங்க, அவனை பத்தி பேசினாவே எனக்கு ரொம்ப இரிட்டேஷனலா இருக்கு, அவனுக்கு கண்ணு மட்டும் பிளைண்டா இல்ல மனசுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் சிடுசிடுன்னு விழுந்துகிட்டே இருப்பாரு, அது மட்டும் இல்லாம அவரு மனுஷனா இல்லையானே தெரியல அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் செமையா கடுப்பாகிடுறாரு. ஹீரோயின் கிட்டையும் நிஜமாலுமே அவன் அந்த அளவுக்கு கெட்டவனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நீங்க எந்த அளவுக்கு அவன் கெட்டவன் நினைக்கிறீங்களோ அதை விட கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் செமையா ஹீரோயினை பார்த்து மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் நல்லவர் தான், ஏன்னா அப்பப்ப என்னை பத்தி கேரும் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் திரும்ப குடிக்க போறாங்க. ஆனா ஹீரோ போதும் போதும் நீ இதுக்கு மேல குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் சரி நீ எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா நான் உன கொண்டு போய் மெய் பேலஸ்ல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இல்ல இல்ல நாங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் ஏன் அப்படின்னு கேட்கும்போது
நான் என்னோட அப்பாவை கண்டுபிடிக்கணும். என்னோட அப்பாக்கும் எனக்கும் இருக்க சீக்ரெட் ஸ்டேஷன் இதுதான். ஆனா அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே விழுந்து செமையா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ஹீரோவும் ஹீரோயினை தள்ளி விட்டுக்கிட்டே சரி அழுகாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சமாதானமாகற மாதிரியே தெரியல. இதனால ஹீரோவும் ஹீரோயினோட முடிய பிடிச்சி இழுத்துட்டு சரி வா நான் உன்னை பறக்கறக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் நிஜமாலுமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு பறந்து போறாங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோவையே பார்த்துட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டே வராங்க. அவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா ஹீரோவும் உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாகிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நெளிஞ்சுக்கிட்டே வேற இருக்காங்க. ஹீரோ கிட்டையும் லார்ட் நேச்சுரல் எல்ஃப் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இதனால அவங்களும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சிரிங்கிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால அவங்களும் கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ திடீர்னு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.